ஹாய் கைஸ், உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. டுடே சண்டேன்றதுனால என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், காலங்காத்தால் எழுந்திரிச்சு ரைட்டிங் ஒர்க் இருந்தது, அது பார்த்துட்ருக்கேன். ஹஸ்பண்ட் விடிய விடிய கிரிக்கெட் பார்க்குறது, மார்னிங் தூங்குறது. அவர் தூங்குறதை பார்த்து நம்மளுக்கும் தூக்கம் வந்துச்சு. ஸோ தூக்கி போட்டுட்டு போய் குளிச்சுட்டு துணியை துவைச்சி போட்டுட்டு குளிச்சிடலான்னு சொல்லி குளிச்சுட்டேன். அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அச்சு பாத்திரத்தை பார்த்தாலே பயமாக இருக்குங்க. ஆனாலும் குளிச்சுட்டு வந்து கழுவோன்னு சொல்லிட்டு தான் போயிட்டேன். வந்து ஃபேஸில் ஒரு பேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். இந்த பேக்கோட டீட்டெயில் கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்காக சொல்லலான் இருக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட டீட்டெயில்ஸ் போடுறேன். அப்படியே லைட்டாக ஒரு மேக்கப் போட்டாச்சு. மேக்கப் போட்டு எங்கே கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி கம்பம் கிளம்பியாச்சுங்க. சந்தையில் போய் காய்கறியெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம், நானும் என் ஹஸ்பண்டும். எப்போவுமே இப்படிலாம் வீடியோ எடுக்க மாட்டார். இன்றைக்கி அதிசயமாக நான் சொல்லாமலே இந்த வீடியோஸ்லாம் எடுத்தார். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. என்னென்னா எல்லாருக்குமே வீடியோ எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பர்சன் கூடவே இருக்காங்க. பட் நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. அதை தான் சொல்ல வந்து வேறு என்ன சொல்கிறது தெரியல. இருக்கட்டும், வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து மளிகை ஜாமான் வாங்கலான்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் கிளம்பிட்டேங்க. சூப்பர் மார்க்கெட் போயிட்டு எல்லா ஜாமான்களும் வாங்கிட்டு கிளம்பி வெளியே வந்ததுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருந்தது. இந்த வெயிலில் வேர்த்து ஒழுகி ரொம்ப டயர்டாகிட்டதுனால ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எதாவது சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு மில்க் ஷேக் வாங்கி அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. மதனா கடைக்கெலாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்ததுனால கொஞ்சம் கேப் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த டீ ஷாப் வந்தேன். ஸோ ஜூஸ் குடித்த உடனே டீ குடிக்கிறேன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஆல்ரெடி நிறைய டைம் எடுத்து தான் அதுக்கப்புறமா அந்த டீ சாப்பிட்டுட்டு வந்த உடனே வீட்டுக்கு என் ஹஸ்பண்டுக்கு ஒரு பணியாரம் சுட்டு கொடுக்கலாம், ஸ்வீட் பணியாரம்னு சொல்லிட்டு அப்படியே எங்கள் குழந்தை மகனை வர வழியில் நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். அவர் இன்றைக்கி டே ஃபுல்லாக எங்கள் கூட தான் இருக்க போகிறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் பார்க்கணும் இல்லையா? வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாம் சுத்தம் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா ஒரு 2 வீக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் மகனுக்கு சாப்பாடு ஊட்டினா அவன் சாப்பிடவே மாட்டேன்னா, சரி கொஞ்சம் தான் சாப்பிட்டதுக்கப்புறம் அவன் சரியாக சாப்பிடல சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அவன் ஃப்ரூட்ஸ்னால் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவான். ஸோ என்ன பண்ணேன், ஆப்பிள் கட் பண்ணி அவனுக்கு கொடுத்துட்டேன். உட்காந்து ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருந்தான். அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிப்போச்சு, தண்ணி வந்துச்சு. ஸோ தண்ணி வந்த உடனே தண்ணியை பிடிச்சிட்டு பாத்திரத்தெல்லாம் மறுபடியும் ஆல்ரெடி நம்ம சாப்பிட்ட பாத்திரம்லாம் இருந்து கழுவிட்டு ஈவினிங் ஆனதுக்கப்புறம் எங்கள் ஊரில் ஒரு சூப்பரான மழை பெஞ்சுது பாருங்க. அப்பா ஜில்லுன்னு ஒரு காற்றோட மழை செமையாக இருந்தது. அடித்த வெயிலுக்கு அப்படியே நைட்டு தம்பி வீட்டுக்கு வந்துருந்தோம், அரவிந்த் தம்பி வீட்டுக்கு. தொடர்ந்து என் வீடியோ வாட்ச் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.